ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மீனாவும் ராஜியும் கோயிலுக்கு அரசியை கூட்டிகிட்டு போய் எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதை கேட்டதும் மீனாவுக்கும் ராஜுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அரசி கடைசியில் சுகுணச்சித்தி அன்னைக்கு அனுப்பி வச்சதுனால தான் நான் போனேன். அவங்க தான் வந்து அடிக்கடிக்க குமாருக்கு கால் பண்ணி என்கிட்ட பேச வச்சுட்டே இருந்தாங்க. அவங்களால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன். அவங்க மட்டும் அன்னைக்கு என்னை போயிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வர சொல்லலை அப்படின்னா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி அரசி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மீனாவுக்கும் ராஜுக்கும் பயங்கர கோபம் வருது. இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறமும் அரசி குமாரை பார்க்க தான் போயிருக்கா அப்படின்னு சுகன்யா சித்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. எங்கே போனா அப்படின்ட்டு தெரியாத மாதிரியே எங்கள் கூடவே சேர்ந்துக்கிட்டு அவங்களும் நாடகம் நடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குமார் வீட்டில் இருக்கானா இல்லையான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அதுக்கு தான் அவங்க முதல்ல கிளம்புனாங்களா? எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு. இவங்க அப்போ கூட உண்மையை சொல்லவே இல்லையே. குமார் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கிட்டேயும் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசிக்கிட்ட. இது கேட்டதும் அரசிக்கும் என்ன சொல்கிறீங்க அண்ணி? அவங்க தானே என்னை அனுப்பி வச்சாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே. அவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா கூட நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை வந்து காப்பாற்றிருப்பீங்க. பொண்ணழைப்புக்கு முன்னாடியே எனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, நம்ம குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு அரசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை அவங்க எங்ககிட்டேருந்து மறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு இருக்குது வீட்டில். நீ வா பழனி சித்தப்பா கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லி அவரு பார்த்துப்பாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அரசு இருந்துக்கிட்டு வேணாம் அண்ணி, இங்கே பாருங்கள், என்னால் அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வேணாம், மாமாவும் அத்தையும் சண்டை போட்டுக்க வேணாம் அப்படின்னு அரசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அரசி இந்த விஷயத்தை அப்படியே விட்டு போறியா? இந்த உண்மையை எல்லாருக்கிட்டேயும் நம்ம சொன்னால் தானே உன்னை அங்கேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வர முடியும், பிரச்சனை எதுவுமே இல்லாமல் காப்பாற்ற முடியும் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அரசிக்கிட்ட மீனா சொல்கிறாங்க. அரசி வேணாம் அண்ணி, அசிங்கம் ஆனது ஆகிப்போச்சு. இதுக்கப்புறமும் நம்ம போயிட்டு சொன்னால் அந்த அசிங்கம் அப்படியே தானே நிற்கும் அப்படின்னு. இல்லை, இந்த விஷயத்த சொல்லி தான் ஆகணும், நீ வா அரசி என் கூட அப்படின்னு ராஜியும் மீனாவும் பயங்கர கோவத்தோட அரசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முதல்ல அரசியும் பின்னாடி வராங்க. அரசி மீனாவும் ராஜியும் முன்னே போகிறாங்க. இவங்கள பார்த்ததுமே அங்கே சுகன்யா அங்கே உள்ளே இருக்காங்க. எங்கே போயிட்டு வரீங்க 2 பேரும் அப்படின்னு பார்த்தா தெரியலையா, கோயிலுக்கு தான் போயிட்டு வரோம் அப்படின்னு ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல, அரசியையும் கூட கூட்டிகிட்டு போனீங்க போல இருக்கு, அவள் உங்கள் பின்னால் தானே வரா அப்படின்னு. நாங்கள் அவள் கூட போனோம் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அவள் தனியாக கூட போயிட்டு வரலாம்ல, நாங்களும் தனியாக போயிட்டு வரலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு. இப்போ எதுக்காக எங்களை வாசல்லே நிற்க வச்சு துருவி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அரசி கூட யாருமே பேசக்கூடாது அப்படின்னு அத்தையும் மாமாவும் சொல்லியிருக்காங்கல்ல. இல்லை, நீங்கள் 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் அரசி கூட போய் பேசிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனை ஆகும்ல அப்படின்னு. ஓஹோ, அரசி கூட போய் பேசினா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பயப்படுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ராஜியும் மீனாவும் சொல்கிறாங்க. இது கேட்டதும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க சுகன்யா. என்ன சொல்லுங்க நீங்கள், என்னமோ உளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சுகன்யா வந்து சொல்கிறாங்க. இல்லையே, உங்களை பார்த்தாவே ஏதோ பதற்றமாகுது தெரியுது, ஒரு பயமாக இருக்குது, முகமெல்லாம் வேர்க்குது அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் வெளியே வெயில் எப்படி கொளுத்துது அதனால தான் அப்படின்னு. இப்போது நேராக அங்கே வீட்டுக்கு வராங்க. நம்ம அரசி வந்து பார்த்திங்கன்னா நேராக மீனாவும் ராஜிக்கிட்டேயும் சுகன்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அரசி கிட்ட நெருங்க வர சுகன்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு வேளை நம்ம நினச்ச மாதிரி அரசியும் இவங்க கூட தான் கோயிலுக்கு போயிட்டு வர போல இருக்கு, ஒரு வேளை நாம் தான் அவளை அனுப்பி வச்சோம் அப்படின்ற உண்மையை சொல்லிட்டாலா, அவ்வளோதான் நான் முடிஞ்சா நம்ம ஜோலி, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு சுகன்யா நினைக்கிறாங்க. இப்போது அரசி கிட்ட வந்ததும் அரசி எப்படி இருக்க அப்படின்னு. பார்த்தா தெரியலையா எப்படி இருக்கான்னு அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க அரசி. நான் சும்மா கேஷுவலாக தானே கேட்டேன், எதுக்கு டென்ஷன் ஆகுற அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இங்கே பாருங்க அத்தை, அரசி அங்கே குமாரை பார்க்க போனது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. என்ன சொல்கிற?
எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு உடனே அரசு இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க அத்தை, நான் குமாரை பார்க்க போனது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தானே அவன் மன்னிப்பு கேட்கறதுக்காக என்னை வர சொல்கிறான் அப்படின்னு போய் பார்த்துட்டு வர சொன்னீங்க. இப்போது இவ்வளோ பிரச்சனையாயும் நான் குமாரை பார்க்க போயிருக்கேன் அப்படின்ற உண்மையை நீங்கள் வீட்டில் சொல்லியிருந்தா என் அண்ணனுங்க என்னை ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றிருப்பாங்க இல்லை? இந்த கல்யாணமும் நின்றுருக்காதுல்ல, என் அப்பா அம்மாவும் அசிங்கப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல. நீங்கள் ஏன் எல்லா உண்மையும் தெரிஞ்சு வீட்டில் சொல்லாதே இருந்தீங்க அப்படின்னு அரசி கேள்வி கேட்குறாங்க. நம்ம மீனாவும் அரசி கேட்குறாள்ல, பதில் சொல்லுங்கள். நீங்கள் குமார் இருக்கானா இல்லையான்னு வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வர போயிட்டு வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு அப்போ எல்லார்கிட்டேயும் போய் சொன்னீங்களா? உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு யார்கிட்டையும் சொல்லாமல் விட்டுட்டீங்க இல்லை? இப்போது இதனால் எவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு பாருங்க அப்படின்னு மீனாவும் ராஜுவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டது சுகன்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. உள்ளேருந்து எல்லாரும் கோமதியும் பாண்டியன் எல்லாருமே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு உள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க. கதிர் செந்தில் எல்லாருமே வந்து இப்போ அவங்களுக்கு சுகன்யாவுக்கு பயம் அதிகமாகுது. வேணாம் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதா மீனா அப்படின்னு சுகன்யா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மீனா கிட்ட. இப்போது அரசி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் நம்ம கோமதிக்கு பயங்கர கோபம் வந்துடுது. ஓடி போயிட்டு, இப்போ எதுக்காக என் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்க? எங்கள் குடும்பத்தை மானத்தையும் வாங்கிட்டு நாங்கள் இருக்கோமா செத்துட்டோமான்னு இப்போ எங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கியா? ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இது கேட்டதும் அந்த சைடுலேருந்து சக்திவேலு, முத்துவேலு, குமாரவேல் அவங்க வீட்டில் இருந்து அம்மா அப்பா எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே அரசி போய் அங்கே நின்றுட்டுருக்கா. இவ எதுக்காக அங்கே போனா அப்படின்ற மாதிரி, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இது அது அவளுடைய அம்மா வீடுடி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு குமாரோடைய அம்மா இருந்துக்கிட்டு, இல்லை அவங்க ஏற்கனவே அரசி மேலே கோவத்தில் இருக்காங்க, இப்போ போய் அவள் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தால் இன்னும் பிரச்சனை பெருசாக தானே ஆகும் அப்படின்னு போய் ஏதாச்சும் பேசினா தானே சமாதானத்துக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதி இந்த பக்கம் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க அரசிக்கிட்ட. இப்போது அங்கேருந்து எல்லாரும் வந்ததுக்கப்புறம், நீ எங்கம்மா இங்கே வந்த பாரு, இப்போ அம்மா எவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையை ஆற போட்டதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு குமாரோடைய அம்மா சொல்கிறாங்க. அரசி எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சுகன்யாவுக்கு ஒரு பக்கம் எங்கே நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பதற்றமாக இருக்குது. மெயினாக இருந்துக்கிட்டு, அத்தை இங்கே பாருங்கள், நானாக தான் வந்து அரசியை கூப்பிட்டு பேசினேன், அரசியாக ஒன்று இங்கே வரல, அவங்க மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு இப்போ கோமதி இருந்துக்கிட்டு அரசி மேலே இது மீனா மேலே பயங்கர கோவப்படுறாங்க. அரசிக்கிட்ட நீ எதுக்காக பேசின, அவளை எதுக்காக இங்கே வர சொன்ன, இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் அவள் நம்பி வீட்டுக்கு தேவையா, மாமா வாத்தியா எப்படி இடிஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த மனுஷன் நிம்மதின்றதே இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரை நினச்சி நானும் கூடிய சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம் போல இருக்குது. எதுக்காக நீ அவளை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து அவளை கிளம்ப சொல்லு அப்படின்னு கோமதி பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது மீனா இருந்துக்கிட்டு எல்லாம் உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உள்ளே போயிட்டு அத்தைக்கிட்ட நம்ம தனியாக சொல்லிக்கலாம், எல்லோரும் முன்னாடியும் வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மீனாவும் ராஜ்யம். அரசி அங்கேருந்து அம்மா கோவமாக கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சக்திவேல், குமாரவேல் எல்லாரும் கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. உன் அம்மாவை பார்க்காம இருக்கவே முடியாதா? அப்படியே ஒரே நாளில் உன் அம்மா அவகிட்ட போய் அங்கே போய் அவங்கள பார்க்க போகிறேன்னு அசிங்கப்பட்டு நிற்கிற பாரு அப்படின்ற மாதிரி சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவள் அம்மாவை தாண்டா பார்க்க போனா, இப்போ எதுக்காகடா கத்துற அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிரியோட குடும்பத்துலேருந்து அவங்க தான் யாரும் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி தள்ளிட்டாங்கல்ல இவளை குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு, இப்போ எதுக்காக போய் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா? அதனால தான் அவங்க அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ அமைதியாக உள்ள போடா அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசிமா நீ வீட்டுக்கு வாமா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க, வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மீனா உள்ளே போனதும் எல்லா உண்மைகளும் அவங்க அத்தை கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கோமதி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணலையா, நான் தான் வந்து என் பிள்ளை தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு அவளை நான் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இது தெரியாமல் எனக்கு போச்சு. அவள் எல்லோரும் முன்னாடியும் அன்றைக்கே உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லை மீனா, யாருக்கும் எந்த அசிங்கமும் நடந்திருக்காது இல்லை அப்படின்னு. இல்லை அத்தை, கல்யாணம் நின்று போச்சு, நான் இந்த உண்மையை சொல்லியிருந்தேன் அப்படின்னா யாரும் அந்த சூழ்நிலையில் ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டீங்க, எல்லாரும் அவன் மேலே கோபம் தான் படுவீங்க அப்படின்றத அவள் உண்மையை சொல்லவே இல்லை அத்தை. நமக்காக யோசிச்சு தான் அரசு இந்த முடிவை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லவும் கோமதி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட இந்த
எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பழனிவேலுக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் சுகன்யா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு என்ன பண்ணுவார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.